இப்படி பேச ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு ஒரு தற்பெருமை வரும் அப்படிங்கிறத உணர்ந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி நிறையா நாள் பேசாமல் இருந்திருந்தேன். ஒரு 2 வருஷமாக சாமியை பற்றி பேச வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, அடுத்த தலைமுறைகளுக்கு நம்மளோட குருவை பற்றி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய சீரான ஒரு பணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்திபன் அப்படின்னா எல்லாம் நீங்கள் இப்போ நினைக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை. சுவாமி வந்து எப்பயுமே அவர் கூட பழகினவங்க எல்லாமே ஒரு க்ளோஸ்டு, அண்ணாச்சி சொன்ன மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளில் தான் வச்சுருந்தார். நான் வந்து அடுத்த சாமி விஷயத்தை அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட முடியாது, அடுத்தவங்க நம்மகிட்ட வந்து பகிர்ந்துக்கிட முடியாது. சாமி முன்னால் சாமி கூட இருக்கத்தில் சில அன்பர்களை பார்த்துருப்போம், அவங்கள பார்த்து பேசிடவும் முடியாது, நலம் விசாரிக்க முடியாது. அன்னைக்கு இருந்த காலகட்டங்களில் சாமி எங்களெல்லாம் அப்படி தான் வச்சுருந்தார். ஆனால் காலங்கள் மாற 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 அதே டெம்போவை அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தார். எப்போ சாமி வந்து ஆசிரம்னு ஒரு பணியை துவக்கி பக்தர்களுக்கு எல்லாருமே அவரை பற்றி தெரியணும்னு வரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு. அந்த ஃப்ரீடத்துலேயும் சில பேரை வந்து ரொம்ப க்ளோஸ்டாக வெளியே போக விடாமல் அவரோட கண்ட்ரோலில் தான் வச்சுருந்தார். அப்படி வச்சிருக்கிற நேரங்களில் சில விஷயங்கள் எல்லாம் சாமியோட வேலைகள், அவர் எதுக்காண்டி இங்கே அவதாரம் எடுத்து வந்திருந்தார், எதுக்காரி வந்திருக்காரு, எத்தனை தலைமுறைகளை அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு, எத்தனை ஜென்மமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு, எத்தனை யுகங்களை எடுத்துக்கிட்டு இருக்காருங்கிறதெல்லாம் வெளிப்படுத்துகிறத வந்து சில பக்தர்கள் முன்னால் வெளிப்படுத்தினது வந்து பார்த்துருக்கேன். அதில் ஒரு சில துளிகளை வந்து நானும் கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது. காணி மடத்தை பற்றி சாமி சொல்லத்தில் எப்படி இது ஆரம்பித்தது அப்படின்னா, பொன்காமராஜனாச்சை எப்போ கூப்பிட்டு இந்த வேலையை ஆரம்பிக்க சொன்னார்னு எங்களுக்கு தெரியாது, எங்கள் ஃபேமிலிக்கும் தெரியாது. அப்போ திடீர்னு ஒரு தகவல் நாங்கள் கேள்விப்படுறோம், இந்த மாதிரி காணி மடத்தில் நம்ம சுவாமிக்காக ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க, கெட்ட போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. அப்போ அந்த தகவல் வந்து சில இது பாசிட்டிவாகவும் இருக்குது, சிலது நெகட்டிவாகவும் இருந்தது. நிறையா பேர் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவங்க அதிகம். ஏன்னா சாமி வந்து அதுக்கு 2 விதமாக அதை வந்து முன்னெடுத்து போனார். ஒரு சில ஆறுகிட்ட பொன்காமராஜனாச்சை பற்றியும் அவர் செய்கிற பணியை பற்றியும் காணிமடம் மந்திராலயத்தை பற்றியும் புகழ்ந்து பேசினார், பெருமையாக பேசினார். ஒரு சில ஆளுகிட்ட அவரை திட்டி, இந்த பிச்சைக்காரனுக்கு எதுக்கு இப்படி ஒரு கோயில், தேவையில்லாமல் பொன்காமராஜ் அவர் இஷ்டத்துக்காக செய்கிறாரு அப்படின்னு திட்டின சம்பவமும் உண்டு. இதில் எப்படி இருந்ததுன்னா, ஒரு குரூப் எல்லாம் திட்டுறவங்க பக்கமும், ஒரு குரூப் எல்லாமே சாமி ஆதரித்து பேசின சைடும் இருந்தது. அப்போ எங்களுக்கு இது உண்மையிலேயே எங்கள் ஃபேமிலிக்கு இது ஒரு குழப்பமாக இருந்தது. அப்பா யதார்த்தமாக ஒரு தடவை போகும்போதில் பொன்காமராஜனாச்சி எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் சாமி அவர்கிட்ட கொடுத்து படிங்கன்னு சொன்னப்போ அதுதான் முதல் அனுபவம். சாமி இதை வந்து அங்கீகரிக்கிறாரு அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சது. 2வது, ஒரு சூழ்நிலையில் நான் உணர்ந்தது என்னென்னா, சாமி வந்து இதுக்கு ஒரு ஃபில்ட்ரேஷன் பாயிண்ட் வைக்கிறாரோ அப்படின்னு எனக்குள்ளே தோண ஆரம்பித்தது. சன்னதி தெருவில் சாமி பேசுகிறது, காணி மடத்தை பற்றி பேசுகிறது, மற்றவங்ககிட்ட பேசுகிறதெல்லாம் வச்சு கவனிக்கிறதுல இது உறுதியாயிருச்சு. சாமி வந்து ஒரு சில ஆளுகளை மட்டும் காணி மடத்துக்கு செலக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே இருந்த ஒரு எண்ணம். ஒரு ஸ்டேஜில் எப்படி அது மாறிடுச்சு அப்படின்னா, காணி மடத்தை பற்றி மட்டும் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு சாமி வந்துட்டார். எப்படின்னா, இந்த பிச்சைக்காரனுக்கு கோயில் கட்டுறாங்கன்னு சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு அம்மாட்ட கேட்குறதும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அடிக்கடி சாமி கேட்ட உடனே தெரிஞ்சிருச்சு. சாமி வந்து காணி மடம் வேலையை ரொம்ப துரிதமாக அவர்னால மட்டும்தான் இதை செய்யப்படுது அப்படிங்கிறத உணர்த்த ஆரம்பித்தார். அப்போ எங்களையும் நாங்கள் இதை கேள்விப்பட்டு பொன்காமராஜனாச்சி சாமியோட ஜெயந்தி விழாவை கொண்டாடுறதுக்கு ஒரு தடவை கூப்பிட்டுருந்தார், போயிருந்தோம். அந்த ஃபங்க்ஷன் அப்போ ஒரே ஒரு ஓலக்கிடுகு மட்டும் இருந்தது. சுற்றி மணலில் நடந்தால் முள்ளு குத்தம், எல்லா இடத்துலையும் மணல் பாங்கு, கொசு கடித்தா ஒதுங்கிறது கூட இருக்காது, இல்லை வீசுறது கூட இருக்காது. காலை மணலுக்குள்ளே புதைச்சி வச்சு மண்ணை பூரா மேலே போட்டுட்டு உட்காந்த காலமும் உண்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் அன்றைக்கி இருந்தது. அப்போ ஒரு தடவை சன்னதி தெருவில் நான் அம்மா எல்லாம் உட்காந்து சாமிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுல தேவகிம்மா வந்து
ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. பகவான் இந்த மாதிரி ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஆர்டிக்கல் வந்து தப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாமி அது தெரியாத, ஏன்னா சாமிக்கு டெய்லி காலையில் எது இருக்கோ இல்லையோ ஹிந்து பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டு. இங்கிலீஷ் பேப்பர் எப்பயுமே அவர் கையில் இருக்கும். அவர் கண்டிப்பாக இதை முன்னாலே படிச்சிருப்பார். ஆனால் தேவகிமா மூலமாக இந்த விஷயம் வெளிப்படணுங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை சாமிகிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி கோயில் நம்ம இப்போ தான் கட்டுறதுக்கு இடம் வாங்குகிறோம், ஆனால் இவங்க கோயிலை வந்து என்ன சொல்கிறது, இங்கே தமிழில் புனரமைக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அது தப்பான இதில் சாமி, நம்ம வந்து இடத்த இப்போ தானே வாங்கியிருக்கோம் அப்படின்னோடனே சாமி சொல்கிறாரு, இல்லை அந்த ஹிந்து ஆர்டிக்கலில் வந்த இன்சிடெண்ட், அந்த நியூஸ் வந்து ஃபேக்ட். ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு கோயில் அருவமாக பல முனிவர்கள் அருவமாக அந்த இடத்துல இன்னமும் தவம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடம், அந்த கோயில் எல்லாம் புதஞ்சி அடியில் இருக்குது. அதுக்கு மேலே இந்த பிச்சைக்காரன் ரெனோவேட் தான் பண்ணுறேன். அப்போ அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கிறது இல்லை இருக்குங்கிறத வந்து யாருனால முடியும், உணர்த்த முடியும், யாருனால அதை சொல்ல முடியும்? நம்ம தோண்டி பார்க்கல, இல்லை ஏதாவது கல் தடயங்களோ, இல்லை ஒரு கட்டுமான பணிகளோ, இல்லை ஒரு கற்சிலைகளோ எதுவுமே இல்லை, நம்ம தோண்டியே பார்க்கல. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, இப்படி ஒரு வார்த்தை சாமி சொல்கிறாருன்னா, அந்த கோயில் அவர்னா, அந்த புதைஞ்சிருக்கிற கோயிலும் அவர்னால தான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கணும். அவர் ஒருத்தருக்கு தான் தெரியுது இந்த இடத்துல கோயில் இருக்குது, அதை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் அதை நாம் ரெனோவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதை ரொம்ப அருமையாக சொன்னார். நோ தேவகி, இட்ஸ் அ ஃபேக்ட், அது உண்மை. அப்போ யார் மூலமாக இந்த செயல்களை வெளியே கொண்டு வரணுங்கிறது தீர்மானிக்கிறதும் அவர் தான். சாமி அடிக்கடி சொல்லுவார், நீ நினச்சி நீ இந்த பிச்சைக்காரன்ட்ட வரல, எங்கள் அப்பா நினைக்கணும், எங்கள் அப்பா தான் உன்னை தேர்ந்தெடுக்கணும், நீ இந்த பிச்சைக்காரன்ட்ட வரணும் அப்படிங்கிறது. சரி, அப்படி தேர்ந்தெடுத்ததில் நீயா வந்துட முடியுமா? அதுவும் கிடையாது. உன் தாய் தந்தையர்கள் அவங்களோட முன்னோர்கள் செய்த தவத்தின் பலனாக தான் நீ இன்னைக்கு இந்த பிச்சைக்காரனை வந்து அடையிற. நீ டைரெக்டாலாம் வரல. அதே மாதிரி எங்கள் அப்பா உன்னை டைரெக்டாக சூஸ் பண்ணலை. உன் தாய் தந்தையர்களும் முன்னோர்களும் செஞ்ச பலனால இன்னைக்கு நீ இங்கே வந்து இருக்கு. அப்போ நம்ம சாமியோட லிங்கில் எத்தனை பிறவிகளாக இருந்திருந்தா நம்மளுக்கு இது கிடைக்கும். அப்போ நம்ம முன்னோர்களும் கண்டிப்பாக இதே மாதிரி தானே இருந்திருக்கணும். இது ஒரு இன்சிடெண்ட் காணி மடத்தை பற்றி. காணி மடத்துக்கு அந்த நான் சொன்னல சாமி ஜெயந்திக்கு அடிக்கடி வருவோம். வரத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஊர் மக்கள்கிட்ட நான் நிறையா பேசியிருக்கேன், சின்ன சின்ன பசங்கள்கிட்ட பேசியிருக்கேன், யாருமே சாமியை பார்த்ததில்லை. ஆனால் கூட்டம் பார்த்தீங்கன்னா சாமி நாமம் சொல்லத்தில் 72 மணி நேரம் அகநாம சொல்லத்தில் கூட்டம் பார்த்தீங்கன்னா தூங்க கூட இல்லாமல் சின்ன பிள்ளைங்க கொண்டு சொல்கிறத பார்த்துருக்கேன். அப்போ அவங்ககிட்ட ஒவ்வொரு தடையும் பேசுறதுல சாமியை பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, நாங்கள் பார்த்ததில்ல. அப்போ எப்படி இதை சொல்கிறீங்க? எப்படி ஒரு நம்பிக்கை வரணும்ல, ஏதாவது ஒன்று இன்சிடென்ட் நடந்திருக்கணும், இல்லை சாமியை பார்த்துருக்கணும், இல்லை அவங்க மேலே பக்தி வந்திருக்கணும். எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் நாமம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா எல்லாத்தையும் கேட்கறதுல அந்த வக்கீல் சொன்னார், அதனால் வந்தோம். அப்போ வந்து யாருக்குமே பொன் காமராஜ் அண்ணாச்சின்னு சொல்லி கூட பழக்கம் இல்லை, வக்கீல். நான் கேட்டேன், வக்கீல் சொன்னால் வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சொன்னோம், ஏதோ ஒரு மாறுதல் எங்கள் வாழ்க்கையில் இருக்குது, அது என்னன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல, இது ஒரு ஆனந்தமாக இருக்குது, அதனால நாங்கள் வர்றோம். அப்போ எல்லாருக்குமே அந்த நாமம் சொன்ன ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்தோம்னா எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள். அவங்க அது வாட்ட ஒரு பக்கம் விளையாண்டுட்டு இருக்காங்க, இவங்க அதை பற்றி பொருட்படுத்தலை, ஒன்றும் செய்யலை. இவங்க நாமத்தை நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஸ்ரத்தையோட, ஒரு ஒரு நம்மளாம் ஏனோ தானோன்னு சொல்லுவோம்ல, அப்படிலாம் இல்லை, ஃபுல் ஃபோக்கஸ்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சாமிகிட்ட எனக்கு ஒரு ஆசை இருந்தது, எப்படியாவது சாமியை காணி மடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடணும், இவங்களெல்லாம் பார்க்க வைக்கணும் அப்படின்னு. இதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2 விஷயம். சாமி வந்தாருன்னா அவருக்கு கார் ஓட்டுறதுக்குரிய அனுபவம் எனக்கு கிடைக்கும், அது ஒரு சுயநலம். பொதுநலம், சாமியை காணி மடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது. யாருடைய கார் டிஎன் பாட்டில் இந்த காரை கொஞ்சம் எடுக்கணும்.
இது யாரு தெரியல. TN49AY9393 ஒரு கார் யாருக்கா நிற்குதா? அந்த காரை கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க போங்க. அப்போ சுவாமிகிட்ட கேட்குறேன், சுவாமி இந்த மாதிரி காணிமடம் கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் வரணும் சாமி அப்படின்னோடனே, இந்த பிச்சைக்காரன் அங்கே தான் இருக்காரு அப்படின்னாரு. எப்படியாவது இதை கன்வின்ஸ் பண்ணி சாமியை வர வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி திருப்பியும் சொல்கிறேன், சாமி இந்த மாதிரி காணிமடம் கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் வரணும் சாமி, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உங்களை பார்க்காம இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே சொல்கிறாரு, இந்த பிச்சைக்கார திருவண்ணாமலையை விட்டு எங்கேயும் போகிறதில்ல தம்பி அப்படிங்கிறாரு. சாமி வந்து ஒரே ஒருத்தவங்களோட மகளோட கல்யாணத்துக்கு பக்கத்து கிராமம் வரைக்கும் போயிட்டு வந்தது எனக்கு தெரியும். அதனால் அதை மனசில் உடனே அது வந்தது. இப்படியே ஒரு 2-3 தடவை ப்ரெஸ் பண்ணால் சாமி எப்படியும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. உடனே திருப்பி சொல்கிறேன், சாமி இந்த மாதிரி அவங்க எல்லாம் காணிமடத்து மக்கள்லாம் செலவழித்து உங்களை வந்து பார்க்க வர்றதுக்கு அவங்களாலலாம் முடியாது, அதனால் நீங்கள் காணிமடத்துக்கு வாங்க சாமி அப்படின்னு சொன்ன உடனே சொல்கிறாரு, சந்தேகமாக வேண்டாம், இந்த பிச்சைக்காரன் அங்கே தான் தம்பி இருக்கார், இந்த பிச்சைக்கார உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்குது, ஆனால் ஆத்மா அங்கே தான் இருக்குது அப்படின்னோடனே அதுக்கடுத்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் மந்திராலயத்தை நல்லபடியாக அதோட சாநித்தியத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த பிச்சைக்காரை எப்பயுமே அங்கே உயிரோடு இருப்பேன். எனக்கு அதுக்கடுத்து என்ன இதை பற்றி பேசுகிறதுனே தெரியல. அதுக்கடுத்து எங்களுக்கு கணேசன் அண்ணாச்சி சொன்ன மாதிரி லெட்டரில் எழுதுனது அது அந்த விஷயந்தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி சாமி இப்படி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு. யாரெல்லாம் காணிமடம் சிலைக்கு முன்னால் நின்று என்ன ஒரு வேண்டுதல் கேட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது அப்பாவோட கடமை. அப்போ அந்த இடத்துக்கு சாமி எவ்வளோ தூரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது வந்து அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கடுத்து சன்னதி ஸ்ட்ரீட்டில் ஊடால சாமி கேட்பார், நீங்கள் அந்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் பேசுனீங்களா அப்படின்னு கேட்பார். பேசியிருக்கேன் சாமி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாரு. சாமி இந்த மாதிரி உங்கள் கோயில் வந்ததுக்கு பிறகு இப்போ அந்த ஊரே அமைதியாக இருக்கான். என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த சாமி எந்த சாமின்னு தெரியல, இந்த சாமி கோயில் வந்த பிறகு இங்கே விவசாயம் நல்லா நடக்குதுயா, நல்லா வயிறார சாப்பிட்றோம்யா இப்போ அப்படின்னு சொன்னதை நான் சாமிகிட்ட சொல்கிறேன். உடனே சாமி சொல்கிறாரு, அதே மாதிரி மாறுதல்கள் நிறையா வரும் தம்பி. அங்கே அந்த சாமியோட சிலை வந்ததுக்கு பிறகு நாங்கள் இப்போ விவசாயம் நல்லா நடக்குது, வயிறார சாப்பிட்றோங்கிற ஒரு வார்த்தை. அப்போ சாமி அதை அவர் அந்த நிலையை இதெல்லாம் விவரிக்கவே முடியல என்னால். சாமி அந்நியாரம் அவர் இருந்தது எப்படி இருந்தார்னா, அது வரைக்கும் இப்படி குனிஞ்சு பேசி, இன்னைக்கு தான் எங்கள் அம்மாக்கே தெரியும், அது இப்படி குனிஞ்சு நின்று உட்காந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தவர் அப்படி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஜெய்ஜாண்டிக்காக அப்படி நிமிர்ந்து நின்று அந்த மாதிரி மாதிரிகள் நிறையா வரும் அப்படின்னு சொல்லத்தில் அவர் வந்து எப்படின்னா அது ஒரு அது அந்த நிலையை என்னால் வர்ணிக்கவே முடியல. அவர் நிமிர்ந்து அப்படி விசிறியும் அதையும் கையில் அப்படி மேலே தூக்கி வச்சுட்டு அவர் உட்காந்துருந்த தொனி அந்த மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு தொனி. அதே மாதிரி நம்ம சுவாமியோட குணாதிசயங்கள் எல்லாம் நீங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம பார்க்குற யோகி ராம் சரத்குமார் அவர் அப்படி இல்லை. அவர் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு குருவே தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் சமுதாயங்களும் இதுவும் ஒத்துக்கிடாதுங்கிறதுக்காக அவர் ஒரு 3 குரு வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஊரில் சாமி ஒரு என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் நிறையா விஷயங்களில் பேசத்துலேயும் சொல்லுவார், இந்த மாதிரி இந்த பிச்சைக்காரன் வந்து கோடான கோடி வருஷத்துக்கு ஒரு கடவுளே மனுஷ ரூபத்தில் வந்த ஒரு பிறவினா அது யோகி ராம் சரத்குமார், அதுவும் இந்த யுகத்தில். ஆனால் இதெல்லாம் நான் இப்படி தான் வந்திருக்கேன்னு உனக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நான் இல்லைன்னா அது இல்லை. நான் ராமராக வந்திருக்கேன், கிருஷ்ணராக வந்திருக்கேன், இப்போ யோகி ராம் சரத்குமார் அந்த பிச்சைக்காரன் வேஷத்தில் நான் வந்திருக்கேன். இது வந்து கோடான கோடி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்குமா, கடவுளே மனுஷ ரூபத்தில் வர்றது. அவர் ஊருக்கு சாமி சமாதியான மறு வருஷம் சாமி பிறந்த ஊருக்கெல்லாம் போக வேண்டிய ஆசை இருந்தது. சரின்ட்டு போய் பார்க்குறதுக்காண்டி போனால் அங்கே அவங்க ரிலேட்டிவில் அந்த ஊரில் சாமி வேலை பார்த்த ஸ்கூலில் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ரிமார்க்கு கூட சாமி மேலே இல்லை.
எல்லாருமே சொல்கிறாங்க அவர் வாழ்ந்த காலத்தில் எல்லாமே ஒரு தெய்வீக வாழ்க்கை தான் வாழ்ந்தார். அதே மாதிரி ட்ரெடிஷனல் நம்ம அவங்க ட்ரெடிஷன் என்னவோ அந்த ட்ரெடிஷன்ல இருந்து மாடர்ன் வேர்ல்டுக்கு அவர் வரவே இல்லை. சரி, மற்றவங்களையாவது மாடர்ன் வேர்ல்டுக்கு வந்தவங்களை திட்டுவாரா? அதுவும் கிடையாது. நீ எப்படி இருந்துக்கோ, நான் எனக்கு இப்படிதான். சின்ன வயசில் அவங்க அண்ணா சொல்கிறாரு, நாங்கள்லாம் ட்ரௌசர் வந்த காலத்தில் ட்ரௌசர் போட்டப்ப அவர் எனக்கு ட்ரௌசரே வேண்டாம், எனக்கு பஞ்சகஜம் தான் கட்டி விடணும்னு சொல்லுவாராம். அவங்க அண்ணா ட்ரௌசர் போட்டிருக்காரு, பனியன் போட்டிருக்காரு, எல்லாம் போட்டிருக்காரு. ஆனால் இவர் அப்படி இல்லை, பஞ்சகஜம். அவங்க பனியனுக்கு பதிலாக உள்ள ஒரு சின்ன தின் லேயர் ஒரு ட்ரெஸ்ஸு போடுறாங்க, அதுக்கு மேலே ஜிப்பா போடுறாங்க. அப்படி தான் இருப்பார். அதே மாதிரி நம்ம சாமியோட குணாதிசயங்களில் இன்னொன்று ஒன்று இருக்குது. கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தாரு. அதுக்கு முன்னால் வரைக்கும் திருநெல்வேலியிலேருந்து ஆழ்வார் அப்படின்னு ஒருத்தர் வழக்கமாக சாமியை எடுத்துகிட்டு இருப்பார். அப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் சாமி அவரை கூப்பிட்டு, இந்த மாதிரி இனிமேல் என்னை நீ ஃபோட்டோ எடுக்க வேண்டாம் அப்படின்னா அவருக்கு ஒரே ஷாக். ஒன்று சாமி அப்படின்னே, நான் அந்த மாதிரி பார்த்திபன் ஒரு பையனுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன், அதனால் அவர் எடுக்க போகிறாரு இனிமேல்னு சொல்லிட்டாரான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் தற்செயல வந்திருக்கேன். அவர் பார்த்திபன்னா யார், பார்த்திபன் கேமரா கையில் வச்சுருக்கிறதுனால ஒவ்வொருத்தட்டையாக விசாரிச்சுட்டு வர்றாரு. கடைசியில் வந்து நான் தான் பார்த்திபன் அப்படின்னு. எவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கீங்க தம்பி, சாமி இந்த மாதிரி சொன்னாருன்னு சொல்லி என்கிட்ட அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம புண்ணியம் செஞ்சுருக்கோமோ என்னமோ தெரியல, ஆனால் சாமியோட ஒரு ஒரு நம்மளை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அவர் தேர்ந்தெடுத்திருக்காருங்கிறதுல ஒரு அந்த மாதிரி ஒரு ஆனந்தம். அந்த ஃபங்க்ஷனில் நான் எடுக்கிறேன் ஃபோட்டோ, ஆனால் அவர் எடுக்கவே இல்லை. நான் படித்த பாடம் அவர்கிட்ட அதுதான். சாமி சொல்லிட்டாரு. நான் திருப்பி வந்து கேட்குறேன் ஃபங்க்ஷனில், அன்றைக்கி அந்த லஞ்ச் பிரேக்கில் வந்து, அண்ணாச்சி நீங்கள் எடுக்கலாமே என்னாச்சுன்னு. சாமி என்னைக்கு சொல்லிட்டாரோ அதோட என் டியூட்டி முடிஞ்சது. இப்போ உங்கள் டியூட்டி, நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் எடுங்க. அவர்கிட்ட படித்த பாடமில் அது ஒன்று. அதுக்கடுத்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். சாமி கேட்குறாரு, ஃபோட்டோ யாராவது கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா தம்பி அப்படின்னு என்கிட்ட ஒரு 2-3வது நாளே கேட்குறாரு. நான் சொன்னேன் கொடுக்க மாட்டேன் சாமி. ஏன்னு கேட்குறாரு. நீங்கள் எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, அப்போ நான் கொடுக்குறதா இருந்தால் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் சாமி நான் கொடுப்பேன் அப்படின்னு. நல்ல மாதிரி சொல்லிட்டீங்க தம்பி, அந்த மாதிரி செய்வோம். அப்போ சாமி பெர்மிஷன் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா கேட்டால் கூட ஒரு ஃபோட்டோ கூட அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி சுவாமி வந்து அவர் எடுக்கிறதுக்கு தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. அதனால் நான் சாமி அவங்க சேர்ந்து உக்காந்துருந்தாங்கன்னா கூட அவங்களே எடுத்துருக்க மாட்டேன், சாமியை மட்டும்தான் எடுத்துருப்பேன். இது ஒன்று. அதே மாதிரி அந்த குணாதிசயங்களில் வந்து இந்த கேமராவை வந்து திடீர்னு ஒரு இந்த கேமரா வாங்க போகும்போதில் நான் கேட்குறேன், சாமி இந்த மாதிரி நான் கேமரா வாங்கலான் இருக்கேன், எதுக்குன்னு கேட்குறாரு. உங்களை மட்டும் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறேன். சரி வாங்குவோன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்து கேமரா வாங்கி 1 வருஷம் கழித்து தான் நான் எடுக்கவே ஆரம்பித்தேன். திடீர்னு ஒரு 5 வருஷம் கழித்து அந்த கேமராவை கொண்டு வருவோம் பார்த்திபன், இந்த பிச்சைக்கார் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. ஒரு நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். கொண்டு போய் கொடுத்தோடனே ஒன்றா எடுத்து கொடுப்போங்கிறாரு. கேமரா பேக்குக்குள்ளேருந்து ஒவ்வொரு கேமராவாக எடுத்து சாமிகிட்ட கொடுக்குறேன். அந்த திங்ஸை எல்லாத்தையும் கேதர் பண்ணி சாமியோட மடியில் வச்சுக்கிட்டாரு. மடியில் வச்சுட்டு இப்படி கையில் இப்படி வச்சுருக்காரு.